ரிஷபம் ராசி, உங்கள் வாழ்க்கையோட வளர்ச்சி இப்போ தெரியாமல் இருக்கலாங்க. ஆனால் ஒரு நாள் உங்களை குறைவாக மதிப்பு போட்டாங்கல்ல, அவங்களே உங்களை பார்த்து வியக்கிற அளவுக்கு நல்ல ஒரு உயர்வுக்கு வரப்போகிறீங்க. அதனால் இப்போ இருக்கிற தாமதத்தை பார்த்து துவண்டு போகாதீங்க. ரிஷப ராசி அப்படின்னு சொன்னாலே நிதானம். நிதானம் அப்படின்றது பலவீனம் கிடையாது, அது மிகப்பெரிய வெற்றிக்கான அடித்தளம். இதை உணர்ந்தாலே போதும், இருக்கிற கஷ்டத்தை நினச்சி நீங்கள் கவலைப்பட மாட்டீங்க. அடுத்தடுத்து என்ன செய்யணும் அப்படிங்கிறத யோசித்து பிளான் பண்ணாலே உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் எளிமையாக வெற்றி பெற முடியும். இந்த ரிஷபராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆவணி மாதம் எப்படிப்பட்ட மாதமாக அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறதையும், இந்த மாதத்தில் ஏற்பட்டிருக்கும் சூழல் உங்கள் வாழ்க்கையில் என்ன மாதிரியான திருப்பங்களை கொண்டு வந்து தரப்போகுது அப்படிங்கிறத இப்போ நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ரிஷபராசிக்காரங்க வாழ்க்கையில் ஒரு விஷயம் மட்டும் ரொம்பவுமே ஸ்பெஷலாக இருக்கும். அது என்ன தெரியுமா? நீங்கள் மெதுவாக நடப்பீங்க, ஆனால் பின்னாடி எப்பவுமே யார் வராங்க எப்படி இருக்குது அப்படிங்கிறத திரும்பி பார்க்க மாட்டீங்க. இது ஒரு உதாரணம் தான். தன்னோட வாழ்க்கையில் முன்னேற்றம் மட்டுமே தன்னோட குறிக்கோள் அப்படின்னு செயல்படுவீங்க அப்படின்னு சொல்கிறோம். உங்கள் ராசி அப்படிங்கிறது ஆழமான வேர் கொண்ட மரத்தோடு ஒப்பிடலாம். எப்படின்னு கேட்குறீங்களா? மேலே பார்க்கும்போது அந்த மரம் அமைதியாக இருக்கும், காற்றடித்தாலும் அசையும், மழை வந்தாலும் நனைஞ்சு நிற்கும், வெயில் அடித்தா கூட அந்த வெயிலை தாங்கி நிற்கும். ஆனால் அதோட வேர் மட்டும் பாருங்கள், பூமிக்குள்ளே ரொம்பவுமே ஆழமாக ரகசியமாக பதிஞ்சிருக்கும். அது மாதிரி தாங்க ரிஷபராசிக்காரங்க நீங்களுமே. நீங்கள் பெருசாக வெளியில் அதிகமாக பேச மாட்டீங்க, ஆனால் உங்களோட திட்டங்கள் சூப்பராக மனசுக்குள்ளே இருக்கும். தன்னோட திட்டங்களை யாருக்கிட்டையும் பெருசாக சொல்லிக்க மாட்டீங்க, ஆனால் அந்த விஷயத்தை சிறப்பாக செஞ்சு காட்டணும் அப்படின்னு மனசுக்குள்ளே எப்போவுமே உங்கள் எண்ண ஓட்டம் ஓடிக்கிட்டு தான் இருக்கும். அந்த எண்ணங்களை அடையாமல் விட மாட்டீங்க. பொறுமை, விடாமுயற்சி, நிலைத்தன்மை, இது மூணுமே ரிஷபராசிக்காரங்க உங்களுக்கு மிகப்பெரிய பலம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனாலும் பாருங்கள், இந்த பிடிவாதம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அந்த பிடிவாதம் அப்படிங்கிறது கெட்டது கிடையாது, ஆனால் அது பொறுமையை இழக்க செய்யுது. அதை மட்டும் கொஞ்சம் மாற்றிக்கிட்டா போதும். என்னால் முடியாதுங்க அப்படின்னு நிறைய பேர் ஒரு சில வேலையை விட்டுட்டு கூட போவாங்க. ஆனால் அப்படி ரிஷபம் சொன்னதாக சரித்திரமே கிடையாது. மற்றவங்களால் முடிக்க முடியாத வேலையை கூட என்னால் முடியும், நான் செஞ்சு காட்டுறேன் அப்படின்னு அமைதியாக முன்னேற தெரிஞ்சவங்க நீங்கள் தான். இந்த ரிஷபராசிக்காரங்கக்கிட்ட இன்னொரு முக்கியமான சிறப்பான அம்சமான ஒரு குணம் இருக்குது. அது என்ன தெரியுமா? நம்பிக்கை வச்சவங்களை எளிதில் கைவிட மாட்டீங்க. அதுதான், ஒருத்தரை மனதார ஏற்றுக்கிட்டா அந்த உறவுக்காக எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டத்தை தாங்கிக்குவீங்க. ஆனால் ஒரு முறை உங்களோட நம்பிக்கை யாராச்சும் உடைச்சிட்டாங்க அப்படின்னா அந்த மனிதர்கள்கிட்ட மீண்டும் பழைய மாதிரி நெருங்கவே மாட்டீங்க. அது ரொம்பவுமே கஷ்டம்தான், அவங்ககிட்ட பேசுகிறதே ரொம்ப கஷ்டம்தான், வெறுத்து ஒதுக்கிடுவீங்க. இந்த ரிஷபராசிக்காரங்க வாழ்க்கையில் வெற்றி கொஞ்சம் தாமதமாக வருது, ஆனால் அதை நினச்சி நீங்கள் கவலைப்பட தேவையில்ல. தாமதமாக வந்த வெற்றியாக இருந்தாலும் அது ரொம்ப நாளைக்கு நிலச்சி நிற்கிறதா இருக்கும். அதனால தான் உங்களை யாரோடும் ஒப்பிடுறாங்க அப்படிங்கிறத நினச்சி கவலைப்படாதீங்க. சில பேர் ஓடிக்கிட்டே இருப்பாங்க, சில பேர் வேகமாக முன்னேறிட்டே இருப்பாங்க, ஆனால் நீங்கள் மட்டும் மெதுவாக நடக்கிறது போல இருக்கும். ஆனால் உங்கள் வெற்றி நிலையானதாக இருக்கும். நீங்கள் மெதுவாக கட்டிக்கிட்டு இருக்கிற வாழ்க்கை நாளைக்கு பாருங்கள் உங்களோட இடம் மற்றவங்களுக்கு நிழல் கொடுத்து வாழ்க்கையை முன்னேற்றும். மரம் வளர்வதை தினமும் நம்மளால் பார்க்க முடியுதா? முடியாது இல்லை. அதுபோல தான் சில வருஷம் கழித்து பார்த்தா அந்த மரம் உயரத்தடைஞ்சிருக்கும். அதுபோல தான் உங்கள் வளர்ச்சியும் இருக்கும். உங்கள் வாழ்க்கையோட வளர்ச்சி இப்போ தெரியாமல் இருக்கலாம், ஆனால் ஒரு நாள் உங்களை குறைவாக மதிப்பு போட்டாங்கல்ல, அவங்களே உங்கள் உயரத்தை பார்த்து வியக்கிற அளவுக்கு உங்களோட தன்மை அதிகரிச்சிருக்கும். சுக்கிர பகவானை நீங்கள் ராசி அதிபதியாக கொண்டதுனால வெள்ளிக்கிழமை தோறும் நீங்கள் மகாலட்சுமி தாயாரை வழிபடுறத தொடர்ந்து கடைபிடிச்சிட்டு வாங்க. வரக்கூடிய பிரச்சனை எதுவும் உங்களை நெருங்காது. வாழ்க்கையில் சிறப்பான உயர்வு பெற அன்னையின் அருள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். உங்கள் ராசிக்கு அதிபதி சுக்கிரன் அப்படிங்கிறதுனால வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமி தாயாரின் வழிபாடு உங்களுக்கு அது அற்புதமான பலனையும் செல்வ வள செழிப்பையும் தரும். அன்னையின் அருளை பெற நீங்கள் சேனல் கமெண்ட் பாக்ஸ்லையுமே ஓம் கம் மகாலட்சுமி தாயே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை சேனல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். எல்லா வகையிலுமே இனிமைகளையும் நன்மைகளையும் உங்களுக்கு கிடைக்க வாழ்த்துக்களை சொல்லிக்கிட்டு உங்களுக்காக அன்னையிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். அதே போல் உங்கள் சுய ஜாதக கணிப்பை எளிய முறையில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற ஜோதிடரோட நம்பரை பயன்படுத்திக்கோங்க. சூரிய பகவான் தன்னோட சொந்த ராசியாக இருக்கிற சிம்மத்துக்கு வரக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் தான் இந்த ஆவணி மாதம். இந்த மாதம் 12 ராசிகளுக்குமே உங்கள் வேலை, குடும்பம், தொழில் இதில் எல்லாத்துலேயுமே சில மாற்றங்கள் ஏற்பட போகுது. அந்த வகையில் உங்களுக்கு என்ன மாதிரியான அமைப்பு உருவாகிருக்கு அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம் வாங்க. இந்த ரிஷபராசி அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதம் அற்புதமான பலன்கள் உண்டாகியிருக்குங்க. எப்படின்னு கேட்குறீங்களா? சனி பகவான் வக்ரமாகி குரு பார்வையில் இருக்கிறாரு. இதனால் உங்களுக்கு பெருமளவு நன்மைகள் கிடைக்கக்கூடிய யோகமான அமைப்பு இப்போ உருவாகியிருக்கு.
அது மட்டும் இல்லை, திடீர் அதிர்ஷ்டங்கோ தேடி வரும். இது வரைக்கும் உங்களுக்கு ரொம்பவுமே தொல்லையும் துன்பத்தையும் கொடுத்துட்டு இருந்த கஷ்டங்கள் நீங்கும். எதிரிகளை எளிமையாக வெல்லக்கூடிய மாதம் இந்த மாதம். இழந்த பெருமை புகழ் இது எல்லாமே மீண்டும் உங்களை சேரக்கூடிய யோகமான காலகட்டமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குன்னு கூட சொல்லலாம். நினச்சி பார்க்காத அளவுக்கு நல்ல விஷயங்கள் இனி வரக்கூடிய காலத்தில் நடக்கும். இதுக்கு முன்னாடி நிறைய பிரச்சனை தொல்லை, அதுக்கப்புறம் தடை தாமதம் இது எல்லாத்தையுமே சந்திச்சவங்களாக நீங்கள் இருக்கீங்க. விட்டு கொடுத்து வாழ தெரிஞ்ச உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் என்ன செஞ்சு நீங்கள் முன்னேறணும் அப்படின்னு யோசிச்சு பிளான் பண்ணியிருந்தாலுமே அது சரியாக போயிருக்காது. ஆனால் இனி வரக்கூடிய காலகட்டம் அப்படி கிடையாதுங்க. தொட்டது தொடங்கும், நினச்சது நடக்கும். நீங்கள் நினச்சி பார்க்காத அளவுக்கு நன்மைகளும் சாதகமான சூழலும் அமைய போகுது. அதனால் இனி வரக்கூடிய காலகட்டத்தை சரியாக பயன்படுத்திக்கோங்க. மற்றவங்களுக்காக வாழ்ந்தது போதுங்க, இனிமேல் உங்களுக்காக வாழ தொடங்குங்க. உங்கள் வாழ்க்கை தரத்துக்கு என்ன வேணுமோ அதை யோசிச்சு பண்ணுங்கள். மனசு சொல்கிறது கேளுங்க. தினந்தோறும் உடற்பயிற்சி செய்கிறது உடல் ஆரோக்கியத்துக்கு நல்ல ஒரு மேம்பாட்டை ஏற்படுத்தும். ஆண்களாக இருந்தால் பெண்கள் விஷயத்துலேயும், பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்துலேயும் மட்டும் ரொம்பவுமே கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் வண்டி வாகன சேர்க்கை நல்லா இருக்குங்க. வச்சுருக்கிற பழைய வண்டி வாகனத்தை மாற்றிட்டு கூட புதுசாக வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கும். வீடு வாங்குறது, நிலம் வாங்குறது, இந்த மாதிரி முதலீடு ஏதாவது செய்வீங்க. முதலீடுக்கான யோகம் சூப்பராக இருக்குது. நீங்கள் பெரும்பாலும் என்ன பண்ணலான்னா, காலையில் எழுந்து முடிச்சதுமே குளிச்சுட்டு சூரிய பகவான் வழிபாடை செய்யுங்க. இது அற்புதமான ஒரு ஏற்றத்தை தரும். சேமிப்பில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. வருமானம் நல்லா வருது அப்படிங்கும்போது அந்த வருமானத்தை சரியாக பயன்படுத்துறது புத்திசாலித்தனம். ஆடம்பரமாக செலவு பண்ணிவிட்டு பிற்காலத்தில் வருத்தப்படக்கூடாது. அத்தியாவசிய செலவு என்னவோ அதை உணர்ந்து செயல்படுங்க. ஆடம்பர செலவை தவிர்த்துட்டு சேமிக்கிறதுல கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. திட்டமிட்ட காரியம் சிறப்பாக நடக்கும். அதனால் பொறுமை நிதானமாக திட்டமிட்டு செயல்படுங்க. எதிர்பார்க்காத அதிர்ஷ்டம் வருது அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்கிறோம். நீங்கள் நினச்சி கூட பார்க்காத இடத்துலேருந்து நன்மை பிறக்கும். வேலை, தொழில், ஏன் திருமணம், அப்புறம் இது வரைக்கும் கடன் வாய்ப்பு ஏதாவது இருந்தால் அதை அடைக்கிறதுக்கான வாய்ப்பு, இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயம் நடக்கும். அற்புதமான ஒரு காலகட்டம் இது. சமுதாயத்தில் உங்களோட பேச்சுக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை வரும். உங்கள் உறவுகள் இருக்கா இல்லைங்கறியா, அவங்கக்கிட்ட வாக்குவாதம், சண்டை சச்சரவு, தேவையில்லாத விஷயத்த பேசிக்கிட்டு பிரச்சனையை உருவாக்கிறாதீங்க. வாக்குவாதம் செய்கிறதையோ சண்டை சச்சரவுகள் பண்ணுறதையோ தவிர்க்க பாருங்கள். மற்றவங்களோட செயல் தேவையில்லாமல் உங்களுக்கு கோபத்தை தூண்டும். அந்த இடத்துலேருந்து நீங்கள் விலகி வர பாருங்கள். பெரும்பாலும் வாக்குவாதத்தை தவிர்த்தாலே இந்த மாதம் நன்மையை பிறக்கும். நல்ல நல்ல வாய்ப்புகள் வரும். அதை மட்டும் தவற விட்டுறாதீங்க. குடும்பத்தில் இருக்காங்கல்ல, அவங்கக்கிட்ட பெரும்பாலும் இணக்கமாக இருக்க பாருங்கள். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அவங்கக்கிட்ட கலந்து ஆலோசனை பண்ணி முடிவு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. பெற்றோர் பெரியாரங்கிட்ட அன்பு செலுத்துறது இன்னுமே அவங்களுக்கு நன்மை தரக்கூடியதாக இருக்கும். அதுக்கப்புறம் உடல் ஆரோக்கியம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ரத்த அழுத்தம், குறை ரத்த அழுத்தம், அதாவது லோ ப்ரெஷர் ஹை ப்ரெஷர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேலை நிறைய ஒரு மாதிரி இருக்கும். அதனால் இந்த ஒரு விஷயத்தில் கவனமாக இருங்க. விநாயகர் துர்க்கர் வழிபாடை வெள்ளிக்கிழமையில் செய்கிறது இன்னுமே நல்லது. ரிஷபராசியில் இருக்கிற கார்த்திகை, அதுக்கப்புறம் ரோஹிணி, அதுக்கப்புறம் மிருகசீரிடம், இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்கும் என்ன மாதிரி அமைப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல கார்த்திகை நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உங்களுக்கு திட்டமிட்டு நிதானமாக செயல்பட வேண்டிய சாத்தியக்கூறு அமைஞ்சிருக்கு. ஏன்னு கேட்குறீங்களா? சுகஸ்தானத்தில் சூரியனோட சஞ்சாரம் மறைமுக தொல்லையும் எதிரிகளால் பிரச்சனையும் உருவாக்கும். அதனால தான் உடல் ஆரோக்கியத்திலும் அப்பப்போ சின்ன சின்னதாக சங்கடம் வரலாம். அலுவலகத்தில் கூட வேலை செய்கிறாங்கல்ல, அவங்ககிட்ட வாக்குவாதம் பண்ணாதீங்க. ஏன்னா இப்போ இணக்கமற்ற நிலை உருவாக வாய்ப்பு இருக்குது. தாய் வழி உறவுகள்கிட்ட பேசும்போது கவனமாக இருக்கணும். தேவையில்லாத பிரச்சனைகளை உருவாக்காதீங்க. கவனமாக வார்த்தைகளை கையாளுங்க. சின்ன சின்னதாக சங்கடம் தோன்றி மறையும், ஆனால் பெருசாக பிரச்சனை எதுவும் இல்லை. ஏன்னா தாய் வழி உறவுகள் உங்களுக்கு எதிராக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஞான மோட்சக்காரங்கன்னு தான் கேது 4ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறாரு. அதனால் நீங்கள் இன்னுமே கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். அதுக்கப்புறம் உங்கள் குரு பார்வையால் திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வரன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. நண்பர்களால் ஆதாயம் இருக்குது. வியாபாரம் தொழிலில் பிளான் பண்ணி பண்ணால் முன்னேற்றத்தை கண்டிப்பாக நீங்கள் பெறலாம். அடுத்து பாருங்கள், இந்த ரோஹிணி அப்படின்னு சொல்லும்போது தான் உண்டு தன்னோட வேலை உண்டு அப்படிங்கிறது தான் உங்களோட செயலாக இருக்கும். நீங்கள் இந்த மாதம் ரொம்பவுமே கவனமாக செயல்படணும். எந்த ஒரு விஷயம் வந்தாலும் சகாயஸ்தானத்தில் சஞ்சரிக்கிற குருவின் பார்வை உங்களுக்கு இதுவரைக்கும் ஏற்பட்டிருந்த சங்கடத்திலிருந்து விலக்கி நன்மையை தருது. உத்தியோகத்தில் ஏற்பட்ட பிரச்சனை விலகுது. பொன்பொருள் சேர்க்கையும் உண்டாகுது. தற்காலிகமாக ஏதாவது இடத்துல வேலை செய்கிறீங்க அப்படின்னா வேலை நிரந்தரம் பற்றின தகவல் வரும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனை விலகுது. கணவன் மனைவிக்குள் இணக்கமான நிலை வருது. திருமண வயதில் உள்ளவங்களுக்கு நல்ல வரன் கிடைக்குது.
ஆனால் எல்லா விஷயத்துலையுமே ரொம்பவுமே கவனமாக முன்னெச்சரிக்கையாக செயல்பட்டால் எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் நீங்கள் உங்களை பாதுகாத்துக்கலாம். உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துறது நல்லது. பெண்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் நிம்மதியான சூழல் இருக்கும். உங்களுடைய அனைத்து வித எதிர்பார்ப்புகளுமே இந்த ஒரு மாதம் பூர்த்தியாகக்கூடிய யோகமான காலமாக அமைஞ்சிருக்கு. அடுத்து பாருங்கள், இந்த மிருகசீரிடத்தில் 1, 2ஆம் பாதம் இருக்குது. நீங்கள் பெரும்பாலும் இந்த மாதம் ரொம்பவுமே நிதானமாக செயல்படணும். பூமிக்காரகனாக இருக்கக்கூடிய கிரகம் செவ்வாய் வந்து 2ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறாரு. அதனால் விவசாயத்தில் லாபம் இருக்கும். விளைச்சலில் கவனம் செலுத்தணும். எதிர்பார்த்த வரவு உண்டாகும். அதை நீங்கள் பழைய கடனை அடைக்க பயன்படுத்தினா ரொம்ப ரொம்ப நல்லது. வார்த்தைகளில் நிதானம் வேணும். குடும்பத்தையும் கொஞ்சம் அனுசரித்து போனால் நல்லது. தனக்காரகனான குருவோட பார்வை கலஸ்திர பாக்கிய லாபஸ்தானத்தில் கிடைக்கிறதுனால தம்பதிகள் உங்களுக்குள் இதுக்கு முன்னாடி ஏற்பட்ட பிரச்சனை இப்போ விலகும். சுமூகமாக பேசி விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறதுனால குடும்பத்திலையுமே இன்பமான சூழலை நீங்கள் உருவாக்கலாம். சொந்த இடம், சொந்த வீடு வாங்குகிற முயற்சியுமே வெற்றி வாய்ப்பு ஏற்படுத்தும். எல்லா வகையிலுமே நன்மை பிறக்கக்கூடிய இந்த மாதம் நீங்கள் ரொம்பவுமே பொறுமையாக நிதானமாக கையாண்டால் நன்மை எல்லா வகையிலுமே பெறலாம். என்ன நேர்களே, இந்த பதிவை நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்குன்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய குடும்பம் மற்றும் நண்பர்களுக்குமே இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேர்களே.